இந்த தியானத்தால் தான் நால்வர்கள் இவ்வளவு பெரிய வேலைகளை செய்திருக்கிறார்கள். அருணகிரிநாதருடைய வாழ்க்கை மாறப்பட்டதும் இந்த தியானத்தால் தான். கடவுளாக போற்றப்படக்கூடிய எல்லா சித்தர்களும் குருவாக போற்றக்கூடிய சிவனே ஒரு தியானத்துக்குரியவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தியானத்தால் தான் ஒரு முழுமையான செயலை உருவாக்கி கொள்ள முடியும். ஒரு வீட்டுக்குள் மங்களங்கள் உருவாகிறது, மங்கள சத்தம் கேட்கிறது. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு நல்ல தூக்கத்தையும் நல்ல செயலையும் உருவாக்கணும்னா ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாள் தவம் செய்து கொண்டே இருப்பவனுக்கு ஒரு நாள் இறையே அவன் வீட்டுக்கு வருகிறது தான் அர்த்தம். அப்ப ஏதோ ஒரு காலத்துல இந்த பகுதியில மிகப்பெரிய தவத்தை மேற்கொண்டதனால்தான் ஒரு தவம் பண்ணுகிறவன் இந்த ஊருக்குள்ள வந்து இறங்குறான். இந்த ஊருக்குள்ள வந்திருப்பவர்கள் எத்தனையோ பெரியவர்கள் வந்திருக்கலாம். ஒரு தவம் செய்பவர்கள் வருபவர்கள் என்றால் இறைவனால் அனுமதி பெற்று இறைவனிடம் இருந்து ஒரு வேலையில் இருந்தாதான் வர முடியும். ரெகுலர் ஃபார்முலாவுல எந்த வேலையும் ஒரு தவம் செய்பவர் செய்ய மாட்டார். உண்மையான சிவனடியார் அப்படி என்பதற்கு பொருளே உணர்வது, தெளிவது, நிதானிப்பது, தன்னை உணர்ந்து எதிரில் இருப்பவர்கள் யார், எதற்காக இந்த வேலை, எதற்காக இந்த செயல் எல்லாம் உணர்ந்தால்தான் இறைவனை உணர முடியும். எல்லாம் உணரவிட்டால் இதை உணர முடியாது. மனிதன் என்ற உடல் இருக்கிறது, மனிதன் என்ற செயல் இல்லை. எத்தனை மாலைகள் போட்டாலும், எத்தனை கொட்டடிச்சாலும், எத்தனை செயல் செய்தாலும் இங்கு புகழும் வராது, சந்தோஷமும் இருக்காது, மனித செயலே இருக்காது. அப்ப இந்த மாதிரி செயல் மாற தொடங்கியதனால்தான் இறைவன் குடிகொள்கிறான். அப்ப என்ன இதுல இருக்கும் அப்படின்னா, நாம் தாய்க்காக, மனைவிக்காக, குழந்தைக்காக, உறவுக்காக, உற்றாருக்காக வாழத் தொடங்கும் போது மனிதனாக இருக்கிறோம். ஊருக்காக, உலகத்துக்காக மாறும்போது இறைவனுடைய மகனாக மாறுகிறோம். அப்ப இறைவனுடைய செயல் வடிவம் என்பது மனிதனாக இருக்கப்படுகிற ஒரு மனிதன் அவன் ஒரு பெரிய மாற்றத்தை தியானத்தில் சந்திக்கும் போது இறைவனை சந்திக்கக்கூடிய பெரும் வாய்ப்பை உணர்கிறான், பெறுகிறான் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம்னு நாம் கருதுறோம். கிராமங்கள்ல பொதுவா குலதெய்வ வழிபாடு, அம்பாள்களோட வழிபாடு, ஜாதகம் பார்க்கறது, உங்களுடைய வழிபாட்டு முறைகள்ல வேறு வேறு விதமா இருக்கும். இந்த தியானம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கும்னா, எவ்வளவு பெரிய துயரம் வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், எந்த கொம்பனாலையும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. இந்த தியானம் உங்களை என்ன சொல்லி கொடுக்கும் அப்படின்னா, சுடுகாட்டுல உங்களுக்கு அதிகமான வேலை இருக்காது. உங்களுடைய மரணத்தை பத்தி உங்களுக்கான ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்திவிடும். நீங்க சுத்தி இருக்கிற சூழலுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவத்தை பெரிய புரிதலை ஏற்படுத்திடும். ஒரு மனிதன் சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ள போக மாட்டான். உணர்ந்து தெளிந்த நீரோடையாக ஒரு வேலையை செய்வான். அதுதான் வெளியில காசிக்கு போகலாம், வெளியில எல்லோருக்கும் ஒரு நகரமாக தெரியும். கங்கை ஒரு நதியாக தெரியும். நாங்கள் அந்த நகரத்தையும் அந்த நதியையும் சிவனாக பார்க்கிறோம். ஏன் என்று கேட்டால், அந்த நிஜத்தை தெரிவதற்காக பல ஆண்டுகள் போராடினோம், தவம் செய்ததனால் ஒரு நகரம் எப்படி இருக்கிறது, ஒரு செயல் வடிவம் எப்படி இருக்கிறது நமக்கு தெரியும். இப்ப இந்த பகுதியில ஒவ்வொரு வீட்டோட தன்மை என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு மரத்தோட தன்மை என்னன்னு தெரியும். ஒரு மனிதரோட தன்மை என்னன்னு தெரியும். இதை எப்படி உணர முடியும்? ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு கலெக்டரால உணர முடியுமா? ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு டாக்டரால உணர முடியுமா? உங்க வீடு பச்சை கலர்ல, வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு, புதுசா டைல்ஸ் ஒட்டிருக்கீங்க மட்டும் சொல்லலாம். அதே தாண்டி அந்த வீட்டுக்குள்ள வாஸ்துகளை சொல்லலாம். அந்த வீடு என்ன தன்மையில இருக்கு சொல்ல முடியுமா? இங்க ஒரு மரம் நிற்கும், அந்த மரம் என்ன தன்மையில இருக்கு சொல்ல முடியுமா? அந்த மரத்துக்குள்ள நல்ல செயலை பெற்ற முடியுமா, பெற முடியாதா அப்படிங்கிற சொல்ல முடியுமா? இந்த இடத்துக்குள்ள இறைவனா உருவங்கள் வைக்கலாம், ஆனா இங்க ஆற்றல் இருக்கா, இங்க ஒரு செயல் இருக்கா அப்படிங்கிறத ஒரு சராசரி மனிதராக சொல்ல முடியுமா? அப்ப இதெல்லாத்தையும் ஒரு சராசரி மனிதராக இருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தன்னை உணர்வது என்ன என்றால், யாரோ சொல்வதை நாம் கேட்டோம். பல ஆண்டுகள் பல சொற்பொழிவுகளை கேட்டு இருக்கிறோம். கிராமந்தோறும் நம்மளுடைய வகுப்பு, நம்மளுடைய செயல் என்ன சொல்றோம்னா, வீடு தோறும் தவம்.
தவம் இல்லாத வீடே இருக்கக்கூடாது. கதவு இல்லாத வீடு கூட இருக்கலாம், தவம் இல்லாத வீடு பாவம் அப்படின்னு சொல்றோம். இதை எந்த அடிப்படையில வச்சு இந்த தவத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு சராசரி மனிதன் ஒவ்வொருத்தனும் இந்த தவத்துக்குள்ள அவன் இறைவனை தெரிஞ்சுக்கல, தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறான். தனக்குள்ள இருக்கின்ற பலவீனத்தை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு சராசரி மனிதனே ஏற்படுத்திக்கிறான். ஒரு நம்பிக்கை அடிப்படையில தானே இத்தனை நாள் நீங்க பயணம் பண்றீங்க. அந்த நம்பிக்கையே இல்லாம இயற்கையாகவே காலையில பொழுது விடியுது, மாலையில பொழுது போகுது இல்ல, அதே போல ஒரு மனிதன் வாழ தொடங்கி விடுவான். ஒரு செயல் வடிவம் நடந்து விடும். இந்த செயல் வடிவத்தை ஒவ்வொரு சராசரி மனிதரும் பெற வேண்டும். இதற்காகத்தான் எல்லா கிராமங்களுக்குள்ளயும் ஒரு தவத்தை மேற்கொள்ளணும். ஒரு செயல் வடிவம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். தவம் ராமன் பண்ணிருக்கிறார், கிருஷ்ணர் பண்ணிருக்காரு, சீதா பண்ணிருக்கிறாங்க. இங்க இருக்கிற கடவுளாக இருக்கக்கூடிய நீங்க எந்தெந்த கடவுள் எல்லாம் வழிபடுறீங்களோ எல்லாரும் தவத்தால் உயர்ந்தவர்கள். கீதையில சொல்லப்பட்டிருக்க எல்லா விஷயத்தையும், கீதையில இருக்கிற எந்த சாப்டர் எடுத்து நீங்க படிச்சாலும் உங்களுடைய விளக்கம் வேறையாக இருக்கும், என்னுடைய விளக்கம் வேறையாக இருக்கும். ஏன்னா நான் கீதையை எழுதினவனும் கீதையை எப்படி உருவானது என்பதையும் நான் தவத்தில் பார்த்து வந்திருக்கிறேன். கிருஷ்ணனை நீங்கள் உருவமாக பார்த்து வேற வடிவத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த கிருஷ்ண பரமாத்மாவோட காற்றா இருக்கிறாரா, ஒளியா இருக்கிறாரா, என்ன செயல் வடிவமாக ஒரு செயல் இருக்கிறது என்பதையும் இந்த தவத்தால் துல்லியமாக அறிந்திருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு பாதுகாப்பு எதுன்னா தன்னை செல்ஃப் ரியலைசேஷன். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்னன்னா ஒரு தனி மனிதன் நல்வழிப்படுத்தப்படணும். ஊர்ல நகரங்கள்ல பல்வேறுபட்டவங்க நம்மள மாதிரி உங்க தெருவுக்குள்ள எல்லாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம தெருவுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கங்கள், நம்ம தெருவுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவங்கள், நம் உறவுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவங்கள், இது நம்மளுக்கு போதுமானதா இருக்குன்னா நிச்சயமா இல்ல. அப்ப நம்மள உணர்றதுக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் தான் என்ன அப்படின்னா, நீங்க உங்களையே உணர்ந்து வேலை செய்யறது. நீங்க இங்கிருந்து 5 மைல் அப்பாறு ஒரு ஊருக்கு போகணும்னா அந்த ஊருக்கு நான் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் கேட்காம உங்களால உணர்ந்து ஒரு வேலை செய்ய முடியும். நீங்க போயிட்டு மன உளைச்சல் ஆகிட்டு வர்ற வேண்டிய தேவையில்லை. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் தரணும். உண்மையாக தவம் செய்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அவரை தேடி போக மாட்டான். அவரா வருவாரா இல்ல நாம தேடி போகணுமா, அது எந்த மாதிரி சூழல்ல இருக்குங்கிறத தன்னுடைய தவத்திலே ஒருவன் கண்டுபிடித்து விட முடியும். அப்ப என்ன பண்ணுவான், தவத்துல தெரிஞ்சிடறான். அவர் வருவதாக ஒரு உள் உணர்வு உணர்த்தப்படுகிறது. 2 நாள் ஆச்சு அவர் வருவதாக உணர்த்தி இருக்கிறது. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, இன்னைக்கு ஒருத்தர் உங்களுக்கு பணம் தர்றேன்னு சொன்னாங்களே, நீங்க போகலையா, நீங்க போய் அவரை பார்க்கலையானா? இல்ல வருவாரு. என்ன வருவாருன்னு இவர் இப்படி சொல்றாரு, எப்படி வருவாரு அவரு? அதே மாதிரி 2 நாள் கழிச்சு அவர் என்ன சொன்னார் என்றால், இங்கு ஒரு இடம் பார்ப்பதற்காக வந்தோம், அந்த இடத்தை பார்த்தோம், அந்த இடம் உடனே அவருக்கு பிடிச்சு போச்சு. அதனால என்ன பண்ணாருன்னா, இப்பயே எனக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் காசை, எனக்கு கிடைக்க வேண்டியது 25,000 ரூபாய் 50,000 ரூபாயா கொடுத்தாரு. உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் தரணும்ல, உங்க ஊருக்குள்ளதானே நான் வந்தேன், ஏதோ தெய்வீகமா அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த 5,000 ரூபாய் இந்தங்கன்னு கையில கொடுத்துருவாரு. அப்ப அவனுக்கு 5,000 ரூபாயை ஏற்படுத்தி பண்ணுவதற்கும் இயற்கையாக ஒன்று நடந்தது. இவர் தவத்தினால மன உளைச்சல் அடையப்படல, அலையல, போன்ல பண்ணி 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இல்ல. அப்ப எல்லாமே உட்கார்ந்த இடத்திலே ஒரு மனிதன் நிதானப்படுகிறான். உங்க வீட்டுக்குள்ள நீங்கள் அத்தனை பேரும் 60 வயது 70 வயது 80 வயது 90 வயது 40 வயது 45 வயசு 19 வயசு எல்லா வயசுக்குள்ளயும் ஒரு வீட்டுக்குள்ள 4 பேரும் 5 பேரும் இருக்கீங்க. ஆனால் பேர் அமைதியாக நிதானமாக யார் இருக்கிறீங்கன்னு உங்க இதயத்தை வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கல. இந்த நிதானத்தை யாரு கொடுப்பா? இறைவனை பார்ப்பதற்காக கோயிலுக்கு வர்றீங்க, அங்க எங்க நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறீங்க? மாலை எடுத்துட்டு வர்றீங்க, பூ எடுத்துட்டு வர்றீங்க, குங்குமம் எடுத்துட்டு வர்றீங்க, ஐயரை பாக்குறீங்க, சுத்துறீங்க, பேசுறீங்க, ஏதோ ஒரு கதை சொல்றீங்க, திருப்பியும் ஒரு வட்டம் இடுறீங்க, திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் உட்காடுறீங்க, தேங்காய் முடிய உடைக்கிறீங்க, கையில ஏதோ பிரசாதம் சாப்பிடுறீங்க, போய்கிட்டே இருக்கு. இல்லைன்னா கண்ணீர் விட்டு அழுது, என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, என் படிப்பை கொடு, இதை கொடுன்னு அந்த கடவுள்கிட்ட ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க, திருப்பி போயிடுறீங்க. ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொங்கல் வைக்கிறீங்க, ஒரு செயல் செய்யறீங்க, திருப்பியும் ஒரு வேலை செய்யறீங்க.
வேலை செஞ்சுட்டு போயிடுறீங்க. திருப்பி 5 வருஷம் கழிச்சு உங்க வீட்டுல ஒரு கஷ்டம் வரும்போது திருப்பி படையெடுத்து கோயிலுக்கு வர்றீங்க. போன வாட்டி நீ எனக்கு குலதெய்வமா இருந்து எனக்கு இந்த சாமியா இருந்து ஒரு வேலை செஞ்சு கொடுத்திய, அதே மாதிரி எனக்கு திருப்பி செஞ்சு கொடுக்குறீங்க. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை முறைகள் மாற்றமாக நீங்க பேட்சா பிரிச்சு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்க வேண்டியது இல்லை. இந்த தியானம் என்ன கத்துக் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை நீங்க ஓடணுமா, நடக்கணுமா, உட்காரணுமா, எந்திரிக்கணுமாங்கிறத நீங்க தீர்மானிக்க மாட்டீங்க. நீங்க நிச்சயமா பாருங்க, நீங்க இங்க உட்கார்ந்து இருப்பீங்க, ஆனா உங்க மனம் இங்க உட்காராது. உங்க மனம் இங்க உட்காராதுங்க. இந்த மனதை இந்த ஊர்ல பெரிய கோடீஸ்வரன் சொல்ற ஒரு கூட உட்கார வச்சீங்கன்னா அவர் உருவத்தான் அங்க உட்கார்ந்து இருக்கோம், அவர் மனம் உட்காராது. ஆனா நாம அங்க உட்கார்ந்து இருக்கோம்ல, மனமும் உட்காரும். அதுதான் விஷயம் தியானம். அப்ப தியானத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, நீங்க உலகத்தை மாத்த வேண்டாம், இந்த ஊரை மாத்த வேண்டாம். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு இல்ல, உங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான்ல, அவன் எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்து நானே ஒரு இன்ஸ்பயர் ஆனேன்பான். அந்த தியானம், அந்த செயல் வடிவம் புத்தகத்துல இல்லாத, வகுப்புல இல்லாத, எத்தனையோ தொலைக்காட்சியில பார்த்து செய்ய முடியாத செயலை தன்னுடைய தாய் தந்தைகிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பயர்ல ஒருத்தன் உருவாயிருவாங்க, ஒரு செயல் வடிவம் பண்ணிடுவாங்க. இந்த தியானத்துக்குள்ள என்னன்னா, ஒரு சராசரி மனிதன் நிதானம் அடைவதற்கு ஒண்ணு வேணும். இங்க யாருக்கு கஷ்டம் இல்லை, யாருக்கு நோய் இல்லை, யாருக்கு துன்பம் இல்லை, யாருக்கு துயரம் இல்லை. பணம் வைத்திருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளயும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, பணம் இல்லாதவங்களுக்குள்ளயும் இருக்கு. ஆனால் அதை எதிர்கொள்கின்ற அந்த வாய்ப்பையும் அந்த சூட்சமத்தையும் யார் சொல்லி கொடுப்பாங்க? எப்படி கலந்துரையாடல் பண்ணுவது? ஒரு பெரிய நெருக்கடி வந்து விட்டது. ஒரு இளைஞன் தொழில் செய்கிறார், 20 லட்சம் ரூபாய் லாஸ். அதுல இருந்து அவரை மீண்டு கொண்டு வர்றதுக்கு யாரு இருக்கிறா? அவரு எப்படி மீண்டு வருவார்? அவர்கிட்ட என்ன ஐடியா இருக்கு? வெறும் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை எடுத்துட்டு போய் குலதெய்வ கோயில்ல சாமி கும்பிட்டு திருப்பி ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறார். ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், அவன் அப்பயே போகும்போது தெரியும் தோத்துருவான்னு, கீழே விழுந்துருவான்னு, இது தேவையா, அவனுக்கு அகலக்கால் வச்சுட்டான் அப்படி இப்படின்னு தான் சொல்றதுக்கு ஆள் இருக்க வச்சு, அதை நல்ல இடத்துக்கு, அதை பண்போட, அதை ஒரு சரியான செயல்ல எடுத்துட்டு வர்றதுக்கான ஆள் இல்லை. நம்ம தாயோ தந்தையோ, மகனே உட்கார்றா, நீ ஒரு வேலை செஞ்ச, அந்த வேலையோட செயல் என்ன, அந்த வடிவம் என்ன, எங்க நீ மிஸ் ஆயிருக்க, அந்த வேலையில எதிரா தோல்விக்கான காரணமா இருந்துச்சு, அதை நிதானமா கண்டுபிடுறா அப்படின்னு சொல்றதுக்கான விஷயம்லாம் இல்லை. நீ இந்த வேலையை செஞ்சிருக்கவே கூடாது, நீ இந்த வேலையில அவசரப்பட்டுட்ட அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அந்த நிதானம், அந்த செயல்பாடுகள் நமக்குள்ள வேணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதன் நிதானமாக இல்லைங்க, அதனாலதான் முடிவெடுக்க முடியல, சரியான முடிவெடுக்க முடியல. உங்க வீட்டுல நடந்த அத்தனை விசேஷத்துக்கும் அத்தனை நல்ல காரியத்துக்கும் நீங்க முடிவெடுக்கல. நீங்களே யோசிச்சு பார்த்துக்கங்க. நீங்க தாங்க முடிவெடுக்கணும். தோல்வியோ வெற்றியோ அது நீங்க தீர்மானிக்கணும். நீங்க தீர்மானிச்சீங்களா? நீங்க தீர்மானிச்சுட்டு அதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு 50 பேர்கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்க. அந்த 50 பேர்த்துக்கிட்ட 25 பேர் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, 25 பேர் சொல்றதுக்கு தயாரா வேற ஒப்பீனியன்ல கருத்து சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க குழப்பத்தோட தான் ஒரு வேலையை செய்றீங்க, ஒரு வேலை எடுத்துறீங்க. இப்ப இது மாறப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த வாழ்க்கைய ஒவ்வொரு பெண்ணும் சரி, ஒவ்வொரு ஆணும் சரி, தன்னை முதல்ல ஸ்டடி பண்ணிட்டா அங்க என்ன கிடைக்குதுன்னா, உடல் முதல்ல பலப்படும், மனம் அடுத்தது, அந்த எண்ண அலைவரிசைகள் குறைக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை சீரா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இது ரொம்ப முக்கியம். நமக்குள்ள எந்த லட்சியமும் வேண்டாங்க. நம்ம இயற்கையோட இயற்கையா மிங்கிளாகி வாழ்வதற்கு என்னன்னா, நாம முதல்ல தெளிவா தெளிந்த நீரோடையாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப வாய்ப்பை ஒருத்தன் எப்படி உருவாக்க முடியும்னா, அதிகாலையில ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் மௌனத்துல யாரும் எந்த தொடர்பும் இல்லாம அவன் பாட்டுல உட்கார்ந்து இருந்தானா, இந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு நாள் எண்ணம் குறைய தொடங்கும். அப்ப அவனுக்குள்ள என்னன்னா, பேச்சை முதல்ல குறைச்சிருவான். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா தேவை இருக்கோ இல்லையோ பேசிக்குவாங்க. அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. எதிரில் ஒருத்தர் இருக்காருன்னா ஏன் பேசுறோம் அப்படின்னு ஆய்வு பண்ணிட்டு தான் பேசணும். நீங்க ஒரே கிராமத்துல ஒரு நாளைக்கு 100 தடவை சந்திச்சுக்கிறீங்க, 100 தடவை பேசிக்கிறீங்க, இது தேவையில்லையே. அங்க எனர்ஜி தானே வேஸ்ட் ஆகுது. நீங்க என்ன, அவரு ஒரு 20 மைலுக்கு அங்கிட்டு வந்துட்டாரா என்ன? காலையில சந்திக்கிறீங்க, 2 பேரும் பேசுறீங்க, மத்தியானம் சந்திக்கிறீங்க, திருப்பி பேசுறீங்க, சாயந்தரம் சந்திக்கிறீங்க, திருப்பி பேசுறீங்க. என்னதான் பேசுறீங்க? ஒண்ணுமே கிடையாது. என்னப்பா அங்க போனியா? போனேன்.
இங்க வந்தியா? வந்தேன். அங்கிட்ட யார் பார்க்க? அங்கிட்ட இருக்காரு. இது என்ன? திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவர்கிட்ட பேசுங்க. ஏன் நீங்க ரெண்டு முகத்தையும் பார்த்துட்டு ஒரு சிரிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? அப்ப தவம் செய்துவான் என்ன செய்வான்னா, அந்த தேவையற்ற பேசுறத நிப்பாட்டுவான். அப்ப தேவையற்ற செயலுக்குள்ள போக மாட்டான். அப்ப பக்கத்துல ஒரு ப்ராப்ளம், ஒரு சண்டை, ஒரு வீட்டுல ஒரு விஷயம்னா அது என்ன பண்ணுவாங்க? சண்டையே இருந்தாலும் இவங்க காதுக்குள்ள அதை கொண்டு வராம ஒரு செயல் வடிவம் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செயல், அங்க சண்டை இருக்குல்ல, அதுல இருந்து விடுபட்டுருவா ஒரு பெண்ணு. இவ என்ன நினைச்சிருப்பான்னா, அது வரைக்கும் அந்த சண்டையை ரசிச்சிருப்பா, இல்ல சண்டையை விளக்க ட்ரை பண்ணிருப்பா. தவம் பண்ணவ என்ன பண்ணுவானா, அந்த சண்டையிலிருந்து விடுதலை ஆயிடுவா. இந்த சத்தம் எனக்கு பிடிக்கலையே, இந்த பேச்சு எனக்கு பிடிக்கலையே, இது சரியான செயலா இல்லையே அப்படிங்கிற அந்த தனித்துவத்துக்கு ஒரு பெண்ணு மாற தொடங்குவா, ஒரு ஆண் மாற தொடங்குவா. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு மனிதன் தேவையற்ற எந்த வேலையுமே செய்ய மாட்டான். உணவு, உடை, குளிக்கிறது, நடக்கிறது, பணம் வாங்கிறது, கொடுக்கிறது, எல்லா விஷயம் ஒரு பிளானாக உருவாக்கிடுவான். தேவையற்ற எந்த செயலும் உள்ள வராது. அங்க கட்டுப்படுத்தப்படுகிறது. அங்க அவனே ஸ்டடி பண்ணப்படுகிறான். இந்த மாதிரி உரையாடல்கள், இந்த மாதிரி செயல்கள் பள்ளி வகுப்புலையோ கல்லூரி வகுப்புலையோ நம்ம வீடுகள்லயோ இல்ல. நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க என்ன மாதிரி உரையாடுறதே இல்ல. நீங்க உரையாடுறதெல்லாம் வேற. அப்ப எப்படி கஷ்டப்படுறேன்னு பார்த்தல, சொத்தை வச்சுட்டு தாண்டா உனக்கு காலேஜுக்கு அனுப்புறேன், நீ பாத்துக்கையோ, நீ யாச்சும் சொல்லுப்பா. அப்பா அம்மா பாக்குறல்ல, காலையில எந்திரிச்சு போறாங்க, அவங்கதான் படிக்கல, நீ தான் பார்த்து, அதெல்லாம் நான் படிப்பேன் நான் என்னன்னா அப்படின்ட்டு. இது இல்ல உரையாடல், இது இல்ல செயல். பேசாமலே தாய் தந்தையோட உணர்வுகள் என்னன்னு கன்வே பண்ண முடியும். எப்படி கன்வே பண்ணுவீங்க? சிவனும் பார்வதி என்கிட்ட பேசுறாங்களா, அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு தவத்துல கன்வே பண்ணப்படுது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரு உடலுங்க. இது ஒரு கோவிலுக்குள்ள இருக்கின்ற அந்த ஆற்றலுக்கும் இந்த மனிதனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறோங்க. மந்திரம் இல்ல, பூ இல்ல, குங்குமம் இல்ல, துண்ணூறு இல்ல, எதுவும் இல்ல. நீங்க கோயில சாத்திட்டு போயிருங்க, ஆனா அதுக்குள்ள இருக்கின்ற செயலும் இதுக்குள்ள செயலும் பரிமாறும். இந்த பரிமாற்றத்தை தவத்துல ஏற்படுத்துறோம். ஒரு செயல் வடிவத்தை கொடுக்குறோம். இதே செயல் வடிவத்தை ஒரு தாயும் தந்தையும் மகனிட்ட கடத்தணும். அப்ப ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரிய புரிதல் ஏற்படும், ஒரு செயல் வடிவம் கிடைக்கும். அப்ப கிராமங்கள்ல நீங்க ஒரு தெளிவா மாறுவீங்க. உங்களுக்குள்ள என்னன்னா, உங்களை கைய பிடிச்சு நிறுத்த முடியலங்க. நீங்க ஆடுறீங்க. தண்ணி அடிச்சவன் ஆடுறது ஓகே, ஒரு பெண்ணு சும்மா நார்மலா இருக்கும் போது ஆடுறான். ஏன்னா அந்த மனம் நிக்க மாட்டேது, ஆடுது. ஏதோ பேசணும், ஏதோ சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கு. அது இல்லைங்க. இப்படியெல்லாம் இருந்தா உங்கள் வாழ்க்கையில நீங்க சுவாரஸ்யமாக இந்த மண்ணை ரசிக்க முடியாது, இந்த ஊரை ரசிக்க முடியாது. நீங்க ஒரு முறை பிறந்துட்டீங்க, உங்க உறவுகளோட நீங்க இன்னும் வாழவே தொடங்கலங்கிறதா என்ன மாதிரி ஆளுங்களோட கருத்து. நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைய கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க, தெளிவு பண்ணுங்க. நீங்க வேற மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ தொடங்கணும். அந்த புரிதல் ஏற்படும் போது நீங்கள் இந்த வாழ்க்கைய உங்களையே புதுசா பார்ப்பீங்க. உங்களை நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னா, ரொம்ப பிடிச்சு போயிருங்க. யார பிடிச்சு போகும்னா, உங்களை பிடிக்கணும். ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் யாரோ ஒருத்தரை பிடிக்க கூடாது, தன்னை பிடிக்கணும். அதுக்கு ஒரு வேலை நடக்கணும். கணவருக்கு பிடிச்ச மாதிரி, மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி, மாமனாருக்கு பிடிச்ச மாதிரி வேண்டாம். தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இருக்கணும். அப்புறம் ஊருக்கே பிடிக்கும். இப்ப நாங்க எங்களை ஸ்டடி பண்ணதுனாலதான் எத்தனையோ மாணவர்கள் எத்தனையோ இடத்துல என்ன இருக்கு, ஈர்ப்பு சக்தி. அது எதிரில் இருக்கிற ஒரு செயலை கவர்ந்து இருக்குது. வேற எந்த மேஜிக் இல்ல, எந்த செயல் இல்ல, பியூர் தியானம். ஒரு சராசரி மனிதன் காலையும் கையை மடிச்சு கட்டி என்ன செஞ்சான்? உணர்வுகளை, இந்த படபடக்கின்ற இதயத்தை உள்ள நீங்க தூங்கும் போது ஒண்ணு இருக்கீங்கல்ல, தூங்கும் போதும் மனம் கண்ணாங்குன்னான்னு வேலை செய்யாம அப்படியே அமைதியா ஆச்சு. அப்ப அமைதியாகும் போது என்ன ஆச்சுன்னா, அவனுக்குள்ள ஆசை போயிடுச்சு, பிரியாணி சாப்பிடுங்கிற எண்ணம் போயிடுச்சு. எந்த செயலோ சொல்லி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய பாக்கெட்ல வைக்கணுங்கிற அந்த செயல் போயிடுச்சு. உடை மீது, உணவு மீது, எல்லா மீதும் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பற்று இல்லாம போயிடுச்சு. அப்ப அவன் என்ன நினைச்சிட்டான்னா, எது கிடைக்குதோ அதை உண்ணும்,
அதை எப்படி நினைக்கிறான்? எது கிடைக்கிறதோ அது இயற்கையால் கொடுக்கப்படுறது. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க என்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து சாப்பிடுங்கன்னா நான் எப்படி பாக்குறேன்னா, உங்களையே இயற்கையா பாக்குறேன். இயற்கையிலிருந்து ஒரு தாய் எனக்கு உணவு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்கு ஒரு தனி மனிதன் போனா இறைவனை பார்க்கிறான், ஒரு நல்வழிவை அடையிறான், ஒரு நல் பாதை அடையிறான். காலங்காலமாக பெருமாள், சிவனு இந்த கதைகளை சொல்லி 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 மக்களை அப்படியே பரவசத்துல ஆழ்த்தி கடைசியில புலி சாத்தி பொங்கலையும் கொடுத்து விரட்டி விட்டது. அவன் அப்படியே இது எத்தனை ஆண்டுகள் கடைசி வரைக்கும் கோயில் வாசல்ல உட்கார்ந்த பக்தனாக இருந்தவன் பக்தனாகவே இருந்துட்டு செத்து போயிட்டாங்க. ஒருத்தன் கூட சித்தன் ஆகல, ஒருத்தன் கூட சிவனை தெரிஞ்சுக்கல. சிவனும் சித்தன் என்பது இங்க இருக்கிற அத்தனை பேரும் சிவன் தான், சித்தன் தான். தன்னை உணர்ந்தால் அவன் சிவன், அவன் சித்தன். தன்னை உணராவிட்டால் அவன் பித்தன். தன்னை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான்? தனக்காக வேலை செய்ய மாட்டான். தனக்கு சாதகமா இருந்தா ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பான் ஒருத்தன். ஆனால் தன்னை உணர்ந்துட்டானா உலகத்துக்காக உட்கார்ந்துருப்பான். ஏன்னா அவனையே இறைவன் இயக்குவான். ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுலையும் இறைவன் அவனுக்கு வழிகாட்டுவான். ஒரு சிறு செயலுக்குள்ள கூட அவனை மீறி எதுவும் பண்ணிட முடியாது. புரியுதுங்களா? எத்தனையோ யோகிகளுக்கு குடிக்கிற நீர்ல உணவுகள்ல கூட மருந்து கலக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது கூட என்ன மாதிரி மருந்து கொடுத்திருக்கான், என்ன மாதிரி செயல் வடிவம் கொடுத்திருக்கிறான் நீ பாத்துக்கன்னு அவனுடைய தவத்தால் தெரிந்து கொண்டு அந்த மருந்து கொண்ட உணவை கூட உண்டு தவத்தில் இருக்கிற பலத்தால் அதையும் மருந்தையும் விருந்தாக மாத்திட்டு போயிருக்கான். அப்ப இதெல்லாம் உணர்ந்து நீங்க வேலை செய்யும் போது என்ன நடக்கும்னா, நான் ஒரு நாட்டுல புரட்சி எல்லாம் செய்ய முடியாது. என்னை பொறுத்தளவுக்கு குறைந்தபட்சம் என்ன சொல்றேன்னா, நானும் இந்த மக்களை மகிழ வைக்க வந்த சாமியார் அல்ல. ஒரு தனி மனிதனுடைய கிராமங்கள்ல ஒரு ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்தணும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டியா வாழணுங்க. குவாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இண்டிவிஜுவாலிட்டினா ஒரு பெண்ணோ ஆணோ அப்படி இப்படி எல்லாம் வாழக்கூடாது. அவங்க யாருன்னு நம்மளுக்கு ஒரு வியர்ப்பை ஏற்படுத்தணும். எப்படா இந்த அம்மா, அதுக்கு படிப்பெல்லாம் தேவையில்ல, அதுக்கு பணம் எல்லாம் தேவையில்ல, அதுக்கு நம்மளுடைய அந்த செயல் வடிவம் தான். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மனம் நின்னா உலகமே உங்களுக்கு மூடும். ஏன்னா இந்த நாட்டாளுற தலைவனுக்கு கூட மனம் நிக்க மாட்டேது. ஏன்னா அதுக்காக வேலை பார்க்கறது இல்லை, பார்த்தா நிக்கும். லட்சோப லட்ச சித்தர்கள் கொண்டாடப்படுகிறார்கள், கும்பிடப்படுகிறார்கள். காரணம் என்னன்னா, தன்னை செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணான். அவன் யோசிச்சான். அவன் 300 பக்கத்தை படிக்கிறதோட 30 நிமிஷத்துல தியானம் பண்ணி அந்த புத்தகத்துல இருக்கிற அந்த சாரத்தை தெரிஞ்சு கொண்டான். அந்த செயல் வடிவத்தை புரிஞ்சுக்கிட்டான். கிராமங்கள்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் நீங்க உங்களை உணர்ந்து ஒரு வேலை செய்யுங்க. தவம் பண்றது கஷ்டம், உட்கார முடியாது. நீங்க வழிபாட்டு முறைன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அரை மணி நேரத்துல நீங்க ஒப்பிச்சு தள்ளிட்டு போயிருவீங்க. இறைவா இதை கூட அதை கூட அதை செய்யுதுன்னா அழுது தீர்த்து கொட்டி தீர்த்து அங்கிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவீங்க. அவனை இறைவனே டயர்டாக்கி விட்டு போயிருவீங்க. ஆனால் தவம் செய்ய சும்மா உட்கார்ந்துருக்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேல நீங்க உட்கார மாட்டீங்க. ஆனால் அப்படி உட்கார்ந்து ஒரு விஷயம் ரெடி ஆயிட்டீங்கன்னா நீங்க வரலாறு, நீங்க வரலாறுங்க. தயவு செய்து சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியாவது யோசிங்க. ஒரு தனித்துவத்தை மாறுங்க. இதுக்கு தயவு செய்து எந்த குவாலிட்டியுமே வேண்டியது இல்லைங்க. உங்ககிட்ட தாங்க இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற செயலை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. அதுதான் நாங்க கஷ்டப்படுறோம். எத்தனையோ கிராமங்கள்ல எத்தனையோ மாணவர்களுடைய வாழ்க்கை போக்க மாத்திட்டு வந்துருவோம். இன்னையெல்லாம் யாருக்குமே இங்க பாதி பேருக்கு தெரியாது. நான் பண்ணிருக்க வேலை ரொம்ப பெருசு, பெரிய வேலையை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். 50,000 பேருக்கு நான் தீட்சை கொடுத்திருக்கிறேன், எந்த காசும் வாங்காம, இரவு பகல் பாராம 1.25 வருஷமா இந்த வேலைய எல்லா கிராமங்களுக்கும் சுத்திக்கிட்டே இருக்கிறேன். சொந்த வீட்டுல போய் படுக்கிறதே இல்லை. ஆனா மனைவியையும் குழந்தையெல்லாம் ரோட்ல விடாது. இதுதான் செயல்வழி. அப்ப நீங்க அதை பார்த்துட்டங்க. இது வெறும் பரவசம், சந்தோஷம், இந்த பக்தி இதெல்லாம் தாண்டி உள்ள ஒரு நிஜம் இருக்குங்க. அதை நீங்க பார்க்கணும். என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும்
ஒரு கோயிலுக்குள்ள வரும்போது உணர்ந்து வரணும். அதுதான் செயல்.